ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்ப ஆபத்து காலத்துல சோர்ந்து போனா உன் பலன் குறுகினது. அப்ப என்ன செய்யணும்? ஆபத்து காலத்துல சோர்ந்து போக கூடாது, தைரியமா நிக்கணும். சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் தருகிறவர், அவர் பலன் தருவார். ஆபத்து காலம், கொரோனா காலம் ஆபத்து வந்ததுல உலகம் எங்கிலும் பெரும்பாலான மக்கள் மறிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கொரோனா என்கிற வைரஸ் அல்ல, அதுல செத்தவங்க கொஞ்சம் பேர், பயத்துல செத்தவங்க தான் அதிகம் என்ன கணக்கெடுத்து சொல்றாங்க. பயம், ஐயோ சிலருக்கு அந்த நோய் கிருமியை தாக்கல, இறந்துட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க பயந்து. ஒரு ஆபத்தான சூழ்நிலை வருது, சோர்ந்து போயிடுறாங்க. சிலரால் அந்த ஆபத்தை ஃபேஸ் பண்ண முடிவதில்லை. எக்ஸாம் வந்துட்டாலே சிலர் சிக்காயிருவாங்க பார்த்தீங்களா, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இல்லை. ஒரு பிரச்சனை வந்துட்டாலே சிலர் அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சோர்ந்து போயிடுவாங்க. ஆபத்து காலத்துல சொந்து போகாத. அப்ப என்ன செய்யறது? தாவீதுக்கு ஒரு ஆபத்து காலம் வந்தது. அவருடைய மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாத்தையும் சத்துருக்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. கூட இருந்தவங்களும் தாவீதை குத்தம் சொல்லி கல்லெறிந்து அவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி எழும்பிட்டாங்க. மிகவும் தாவீது அழுதார், பலன் இல்லாம போக விட்டு அழுதுட்டு அடுத்து என்ன செய்தா தெரியுமா? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். என்ன வேணாலும் நடக்கட்டும், என் கூட கர்த்தர் இருக்கிறார், நான் சொந்து போக மாட்டேன், நான் போய் அப்படி படுத்துக்கொள்ள மாட்டேன், கர்த்தர் இருக்கு. ஆண்டவர்கிட்ட போனார், ஆண்டவர்கிட்ட கண்ணி ஜெபம் பண்ண, நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? பயப்படாத தாவீது, போ, எல்லாத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அந்த ஆபத்தான சூழ்நிலையில சோர்ந்து படுத்து விடாதபடி தன்னை திடப்படுத்தி கொண்டு எழும்பினார். இயேசு கூட இருக்கிறாரு, சொந்து போகாதுங்க. ஆபத்தான காலம்தான் இது உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்களுடைய வியாபாரத்துக்கு, உங்களுடைய வேலைக்கு சூழ்நிலை ஆபத்தான சூழ்நிலை தான். இந்த காலத்துல தைரியமா இருக்கணும். இயேசு கூட இருக்கிறார்ல, நான் தைரியமா இருக்கிறேன். ஆபத்துகள் வரட்டும், அதெல்லாம் வந்துட்டு கடந்து போகும். ஆபத்துகள் கடந்து போகும். நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. விசுவாசிங்க. வேதத்துல எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம். யோசேப்பு வாழ்க்கையில் ஆபத்து கடந்து போனது, தேசத்துல உயர்த்தப்பட்டார். தானியேல் காலத்துல சிங்கக்கேபி அந்த ஆபத்து வந்தது, கடந்து போனது, உயர்த்தப்பட்டார். தாவீதனுடைய வாழ்க்கையில சவுல் என்கிற ராஜா வேட்டையாடினான், ஆபத்து வந்தது, கடந்து போனது, தாவீது உயர்த்தப்பட்டார். இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் வேதத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த ஆபத்தான சூழ்நிலையில நீ சொந்து போக கூடாது மகளே, மகனை சோர்ந்து போக கூடாது. தைரியமா இருங்க, இயேசு கூட இருக்கிறாரு. சொல்லுங்க, ஆண்டவரே நான் சோர்ந்து போக மாட்டேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க, என்னை பலப்படுத்துவீங்க, நான் சாதிப்பேன், ஜெயிப்பேன், இந்த ஆபத்தை கடந்து போவேன்னு தைரியமா சொல்லுங்க.